அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் வன்னி மைந்தன் கிருபா. இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. ஏனென்றா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிள்ளைகள் என்றது அவர்களுடைய எதிர்காலம். அவர்கள பாதுகாப்பில் பெற்றோர் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுது. இதனை வலியுறுத்தும் வகையில் தான் அண்மையில் நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த நகர பகுதிகளில் இருக்கும் பெற்றோருக்கு தான் இந்த எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு பதிவு. அநேகமான நகர்ப்புற பகுதிகளில் உள்ள பெற்றோர் தங்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு செல்றதுக்கு அல்லது கொண்டு போய் விடுறதுக்கு அவர்களால் முடியாத நிலைமை காணப்படுது. ஏனெண்டா அதிகமான பெற்றோர் நகர பகுதிகளில் ஒரு தனித்த குடும்பமாக தான் வாழ்ந்து வரையணும். இதனால் முதல் இருந்ததை போல ஒரு பெற்றோரின் தாய் தந்தை என்ற உதவிகளை பெற முடியாத நிலைமைக்கு அநேகமான குடும்பங்கள் இருக்குது. இதனால் தாங்களும் தொழிலுக்கு செல்வதால் இந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு செல்வது மற்றது மீண்டும் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு விடுவது என்ற ஒரு விடயம் அவர்களுக்கு ஒரு நாளாந்த நெருக்கடிக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் இந்த விடயத்தை இலக்குப்படுத்துறதுக்காக அவர்கள் இந்த பாடசாலை சேவை வேன்கள் மற்றும் பேருந்துகளை நம்பி இருக்கின்றனர். ஆனாலும் கூட இந்த பாடசாலை வேன் மற்றும் பேருந்து சேவைகள் எவ்வளவு பாதுகாப்பானது மற்றும் நம்பகமானது என்பதை கேள்விக்கு உட்படுத்தும் வகையில் தான் நேற்று முன்தினம் வழங்கிய உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பானது ஒரு விழிப்புணர்வு மிக்க வகையிலையும் அதோட பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றதையும் தான் பிரதிபலிக்குது. சரி, நாங்கள் இனி இந்த தீர்ப்பு மற்றும் இந்த வழக்கு தொடர்பான விடயங்களை இந்த பதிவினூடாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது வாகனத்துக்குள்ள தரம் 4 கல்வி கற்கும் பாடசாலை சிறுமி, அதாவது 9 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 68 வயதான ஒரு பாடசாலை வேண்ட சாரதிக்கு தான் கொழும்பு உயர்நீதிமன்றம் 25 ஆண்டு கால கடுங்காவல் சிறை தண்டனை விதிச்சிருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதி RSS சப்புவிதா இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதுபோன்ற குற்றங்களுக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனையை விதிப்பதாகவும் அவர் தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறார். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தா ஒரு பிள்ளை என்ற தந்தையாக இருக்கிற நிலையில் பாதிக்கப்பட்டவருக்கு 30,000 ரூபாய் அபராதமும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் செலுத்த வேண்டும் என்று அந்த குற்றத்தில் ஈடுபட்ட வாகன சாரதிக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பணம் செலுத்த தவறினால் மேலதிகமான சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்றும் அவர் தனது தீர்ப்பில் கட்டளையாக்கி இருக்கிறார். ஒரு சிறுமி மோசமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் 345 மற்றும் 365A கீழ் சட்டமா அதிபரால் இந்த சாரதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்று இறுதி தீர்ப்பானது நேற்று முன்தினம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கில் வழக்கு தொடுனர், அதாவது சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிடுறார். பாதிக்கப்பட்ட சிறுமியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த பாடசாலை வேன் சேவையை பயன்படுத்தி வந்ததாகவும் இந்த வேன் சேவையில் பயன்படுத்தப்படும் போது, அதாவது பாடசாலையில் இருந்து இறுதியாக இந்த பிள்ளையைத்தான் அந்த வாகனத்தின் சாரதி கொண்டு அவரது வீட்டில் விட்டிருக்கிறதாயும் சாட்சியங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி, அதாவது இறுதியாக வீட்டில் கொன்று விடுற சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சிறுமிக்கு இனிப்புகளை கொடுத்து அவரை கவர செய்து மீண்டும் மீண்டும் இந்த சாரதி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக வழக்கு தொடரினரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்ததாக நீதிமன்ற தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சரி, இந்த விடயம் எப்படி வெளிச்சத்துக்கு என்ற ஒரு விடயமும் முக்கியமானதாக இருக்குது. இந்த சிறுமி என்ன செய்கிறா, தனது சக தோழியிடம் சென்று இந்த சாரதி இவ்வாறு இனிப்புகளை வாங்கி தந்து இவ்வாறான செயற்பாடுகளில், அதாவது முறைகேடான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து தான் இந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட விடயம் அவரது தாயாருக்கு தெரிய வருது. உடனே தாயார் போய் அந்த சாரதியோட முரண்படுறா, பிரச்சனைப்பட்ட பிறகுதான் இந்த தாயார் காவல்துறையில் போய் முறைப்பாடு செய்கிறார். இதுக்கு பிறகுதான் இந்த சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு கூட நேற்று முன்தினம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில குழந்தைகளை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பொறுப்பு இந்த குற்றவாளி
கையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால இந்த குற்றம் மிகவும் தீவிரமானது என்று தனது தீர்ப்பில் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதிபதி தனது தீர்ப்பில் மற்றொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுறார். இந்த குற்றம் என்றது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பில் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியத்தை வலியுறுத்துறதாயும் இது சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கை சம்பவமாகவும் இருப்பதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். சரி, இந்த பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த விடயங்களால் பாதிக்கப்படுகிறார்களா என்று பார்த்தா இல்லை. ஆண் பிள்ளைகளும் தற்போது பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வருது. ஏற்கனவே ஆண் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட பல சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. குறிப்பாக சமூகத்தில் இந்த தன்பால் ஈர்ப்பாளர்கள் அல்லது ஓர்ண சேர்க்கையாளர்கள் குறித்த விடயங்கள் தற்போது பரவலாக பேசப்படுது. ஆகையால பெண் பிள்ளைகளை போன்று ஆண் பிள்ளைகளும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு அல்லது சுரண்டல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக காணப்படுது. ஆகவே பெண் பிள்ளைகளை மாத்திரம்தான் நாங்கள் பாதுகாக்கணும் என்று சொல்லி பெற்றோர் அதில் கவனம் எடுக்கிறதோட ஆண் பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றது அவர்களும் இவ்வாறான பாலியல் சுரண்டல்களுக்கு உள்ளாகாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது மிக முக்கியமாக இந்த பெற்றோர்களின் கையில் தான் இருக்குது. இது போன்ற விழிப்புணர்வு விடயம் மாத்திரமில்லாமல் உலகத்திலையும் அல்லது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கின்ற முக்கியமான சம்பவங்களை தொடர்ந்தும் எனது பதிவினூடாக கொண்டு வர்றதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நான் வன்னி மைந்தன் கிருபா.